ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு மேனேஜரி டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஆர்டிஎஸ். ஓகே. ஸோ ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? சொல்லுங்க சார். ஸோ இது வந்து மேனேஜ்டு சர்வீஸ். இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து அன்மேனேஜ் சர்வீஸ். இப்போ மேனேஜரில் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஈசி டூல், அன்மேனேஜரில் வந்து என்ன பண்ணுவோம், ஈசி டூல ஒரு டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதில் இருக்கிற ஓஎஸ், சாஃப்ட்வேர், தென் லைக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றது, அப்டேட் பண்றது, பேக்கப் எடுக்கிறது எல்லாமே நம்ம தான் பண்ணணும். நேற்று கரெக்டுங்களா? ஆமாம் சார். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு மேனேஜர் டேட்டாபேஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். மேனேஜர்ல வந்து எல்லாமே யார் மெயின்டைன் பண்றாங்க பாருங்களா. இந்த ஹார்ட்வேர்ல இருந்து இந்த ஸ்கேலிங் வரைக்கும் யார் மெயின்டைன் பண்றாங்க, ஃபுல்லாவே ஏடபிள்யூஎஸ் தான் மெயின்டைன் பண்றாங்க. நம்ம என்ன பண்ண மட்டும் போதும், அப்ளிகேஷன் கூட நம்மளோட டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண மட்டும் போதும். ஓகே ஓகேங்களா? ஸோ இதான் வந்து மேனேஜருக்கும் அன்மேனேஜருக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே. ஆர்டிஎஸ், அமேசான் ஆர்டிஎஸ் வந்து ஒரு மேனேஜர் டேட்டாபேஸ், மேனேஜர் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ ஆர்டிஎஸ் ஓட ஃபீச்சர்ஸ். ஸோ என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க, அவங்க ஹார்ட்வேர், ஓஎஸ், டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர், டெப்ளாய்மெண்ட், மெயின்டெனன்ஸ், பில்டிங், மானிட்டரிங் எல்லாமே வந்து அவங்களே மெயின்டைன் பண்றாங்க. ஓகே. தென் டேட்டா என்கிரிப்ஷன் அண்ட் ரெஸ்ட் அண்ட் ட்ரான்சிஸ். நம்ம டேட்டா வந்து லைக் என்கிரிப்ஷன் சொல்றாங்க. அது என்ன சார் டீடைல்டா? டேட்டா என்கிரிப்ஷன்னா இப்போ ஒரு அன்ரீடபிள் ஃபார்மேட்ல வந்து மாத்திடுவாங்க டேட்டாவை. ஓகே. இப்போ நீங்க ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்லாம் கூட எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. நீங்க ஒரு ஹாய்னு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா எனக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஹாய்னு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகே. இன்னொரு ஃபார்மேட்ல ஒரு சைபர் டெக்ஸ்ட். ஆமா, அந்த கீபேர்ல கூட வருது அந்த மாதிரி. ஆமா ஆமா, ஹியூமன் ரீட் பண்ண முடியாத ஒரு ஃபார்மேட்ல வரும். அப்போ எனக்கு அதை நான் ஓபன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு கீ தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. தென் நான் நேற்று வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணேன் ஒரு ஈசி டூல. ஓகேங்களா? அந்த டேட்டாபேஸை என்னால ஹைலி அவைலபிளா மாத்தணும்னா என்ன பண்ண முடியும், என்ன பண்ணணும்? அதான் சார், நம்ம வேற ஜோன்ல மாத்தணும், வேற இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி ஜோன் மாத்தணும். ஒரு ஏஎம்ஐ கிரியேட் பண்ணணும். ஏஎம்ஐ கிரியேட் பண்ணா அது உள்ள இருக்கிறது அப்படியே எனக்கு ரெப்ளிகேட் ஆகுமா? ஆமா. அப்போ அந்த ஏஎம்ஐல இருந்து இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாமா? இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். அது அப்பதான் வந்து எனக்கு ஹைலி அவைலபிளா இருக்கும். பட் இந்த ஆர்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நம்ம பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணும்பொழுது நமக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மல்டி ஜோன்ஸ்ல நான் வந்து எனக்கு அவைலபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மல்டி ஜோன்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கும், ரெப்ளிகேட் ஆகும் டேட்டா. ஓகே. ஸோ அதே மாதிரி ஆர்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்க டேட்டா வந்து மல்டிபிள் ஜோன்ஸ்ல வந்து நீங்க ஒரு வாட்டி ஒரு ரீட் ஆபரேஷன் நடக்குதுன்னா அந்த சேம் டேட்டா வந்து மல்டிபிள் ஜோன்ஸ்ல வந்து ரெப்ளிகேட் ஆகும். பட் இந்த அன்மேனேஜ்டு டேட்டாபேஸ்ல வந்து அப்படி ஆகாது. ஏன்னா ஈஸி ஒரு டேட்டாபேஸ் இருக்கு, அப்போ அதுல வந்து ஒரு ரைட் ஆபரேஷன் நடக்குதுன்னு சொன்னா அது அங்க மட்டும் தான் ரைட் பண்ணும், வேற எங்கேயும் ரைட் ஆகாது. இதே இந்த மேனேஜர் டேட்டாபேஸ் ஆர்டிஎஸ்ல எடுத்துட்டீங்கன்னா ஒரு ரைட் ஆபரேஷன் நடக்குதுன்னா சைமல்டேனியஸா மல்டிபிள் ஜோன்ஸ்ல வந்து மல்டிபிள் ஜோன்ஸ்ல ரெப்ளிகேட் ஆகும் நம்மளோட டேட்டா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அதோட கம்ப்யூட் ஸ்டோரேஜ் வந்து நம்ம வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. கம்ப்யூட்னா டைப் இன்ஸ்டன்ஸ்ல .micro db3.micro இருக்கும். அதே மாதிரி ஆர்டிஎஸ்லயே டைப் இருக்கு, மைக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் டவுன் டைம் வந்து இருக்காது. இப்போ என்னோட EC2ல வந்து ஒரு டேட்டாபேஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்னோட டேட்டா வந்து நான் ரெட்ரைவ் பண்றது, எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இன்னொரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு. நான் மேனுவலா போய் இன்னொரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணி அதுக்கு லைக் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க ஸ்னாப்ஷாட்ல இருந்து ஏஎம்ஐல இருந்து இன்னொரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணணும். அப்பதான் வந்து எனக்கு டேட்டா வந்து கிடைக்கும். கரெக்டுங்களா? ஆமா சார். பட் இதுவே மேனேஜர்ல இப்போ இந்த ஆர்டிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டேட்டா வந்து எனக்கு இன்னொரு இடத்துல ரெப்ளிகேட் ஆயிட்டே இருக்கு. அப்ப என்னோட பிரைமரி டிபி ஃபெயில் ஆனாலும் நான் வந்து டேட்டா வந்து நான் செகண்டரி டிபில இருந்து எடுத்துப்பேன் மினிமம் டைம்ல. எஸ் சார். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து அமேசான் ஆர்டிஎஸ் ஓட ஃபீச்சர்ஸ். ஓகே. ஸோ ஆர்டிஎஸ் ஓட இன்ஜின், இப்போ ஆர்டிஎஸ் ஒரு சர்வீஸ், அதுக்குள்ள என்ன டைப் ஆஃப் இன்ஜின்ஸ்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் அமேசான் அரோரா இருக்கு, PostgreSQL, MySQL, MariaDB, Oracle, SQL Server. இது எல்லாமே வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் தான்.
ஓகே. ஸோ அதுக்குள்ள இருக்கிற டைப்ஸ் ஆஃப் இன்ஜின்ஸ் இதெல்லாம். இப்போ அமேசான் அரோரான்றது அமேசானோட ஓன் டேட்டா பேஸ். இது இதுல என்ன என்ன இன்ஜின்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னா MySQL-ம் PostgreSQL தான் இதுல வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே. ஸோ இதுல நான் இப்போ அமேசான் அரோரா யூஸ் பண்றேன்னா அதுக்குள்ள நான் MySQL யூஸ் பண்ணலாம், PostgreSQL யூஸ் பண்ணலாம். பட் இங்கேயே எனக்கு ஆல்ரெடி நார்மல் PostgreSQL, நார்மல் MySQL இருக்கு. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அமேசான் அரோரால இருக்கிற MySQL வந்து 5 times faster than this MySQL. ஓகே சார். அமேசான் அரோரால இருக்கிற PostgreSQL வந்து 3 times faster than the normal PostgreSQL. ஏன்னா அரோரால ஒரு டேட்டா ஒரு ரைட் ஆபரேஷன் நடக்குதுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா 3 ஜோன்ஸ்ல வந்து ரெப்ளிகேட் ஆகும். ஓகே சார். 3 ஜோன்ஸ்ல 6 காப்பி வந்து இருக்கும், 6 காப்பி. அது அந்த காப்பிலாம் எங்க போய் ஸ்டோர் ஆகும்னா டிபி கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. ஒரு ஜோன்லயும் 2 காப்பி இருக்கும். ஓகே சார். ஓகேங்களா? சோ அத வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்க, பாருங்க. Amazon RDS மல்டி ஏஜ் டிப்ளாய்மென்ட் இப்போ அவைலபிளா ஹைலி அவைலபிளா இருக்குன்னா மல்டி ஜோன்ல வந்து டிப்ளாய்மென்ட் பண்ணோம். இப்போ 2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு, ஜோன் 1ல ஜோன் 2ல. 2 இன்ஸ்டன்ஸும் எதுல கனெக்ட் ஆயிருக்கு? ஒரு பிரைமரி டிபில கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? பிரைமரி டேட்டா இது வந்து மெயின் டேட்டாபேஸ். சோ இந்த ஆர்டிஎஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து எப்பெல்லாம் ஒரு ரைட் ஆபரேஷன் நடக்குது அப்பெல்லாம் வந்து எனக்கு இன்னொரு ஜோன்ல ஒரு ஸ்டாண்ட் பை டிபி கிரியேட் ஆகும், இன்னொரு காப்பி வந்து கிரியேட் ஆகும். அது வந்து எதுக்காகுன்னா பியூர்லி பேக்கப் பர்பஸ்க்காக. சிங்க்ரனஸா டேட்டா வந்து ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கணும். இப்போ இந்த பிரைமரி டிபில ஏதோ ஒரு விஷயம் எழுதுறேன்னா சேம் அட் டைம்ல அந்த டேட்டா வந்து இந்த ஸ்டாண்ட் பை டிபிலையும் ரெப்ளிகேட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம ரீட்லாம் பண்ண முடியாது இந்த ஸ்டாண்ட் பை டிபில. ஜஸ்ட் நம்மளோட ஒரு பேக்கப், ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஸ்டாண்ட் பை டிபியோட தான். பட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இங்க பாருங்க, இந்த பிரைமரி டிபி எப்பெல்லாம் ஃபெயில் ஆகுதோ இந்த ஸ்டாண்ட் பை டிபி என்ன ஆகும்? பிரைமரி டிபியா ப்ரமோட் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. இப்போ என்ன ஆகும்? என்னோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எதுல கனெக்ட் ஆயிருக்கும்? இந்த பிரைமரி டிபில கனெக்ட் ஆகும். ஈவன் தோ எனக்கு பிரைமரி டிபி வந்து இந்த ஃபெயில் ஆயிடுச்சு, என்கிட்ட ஆல்ரெடி ஸ்டாண்ட் பை டிபி இருக்கு. ஸ்டாண்ட் பை டிபில என்னோட டேட்டா வந்து சிங்க்ரனஸா ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ எனக்கு எப்பெல்லாம் பிரைமரி டிபி ஃபெயில் ஆகுது எனக்கு அப்பெல்லாம் ஸ்டாண்ட் பை டிபி வந்து பிரைமரி டிபியா வந்து ப்ரமோட் ஆகும். தென் இந்த பழைய ஜோன்ல இன்னொரு ஸ்டாண்ட் பை டிபி வந்து கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் சிங்க்ரனஸா டேட்டா வந்து ரெப்ளிகேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ஆர்டிஎஸ் மல்டி ஏஜ் ஃபெயில் ஓவர்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஒரு ஜோன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இன்னொரு ஜோன் வந்து பிரைமரியா ப்ரமோட் ஆகும். பட் இதுல வந்து இந்த ரீட்லாம் பண்ணாது. இந்த பிரைமரி டிபி ஃபெயில் ஆகிற வரைக்கும் அந்த டேட்டா பேஸ் வந்து யூஸே ஆகாது, நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஓகே. ஓகேங்களா? அப்போ இந்த இன்ஸ்டன்ஸால இந்த ஸ்டாண்ட் பை டிபி வந்து ஆக்சஸ் பண்ணவே முடியாது. டேட்டா ரைட்டும் பண்ண முடியாது, ரீடும் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது வந்து ஒரு பேக்கப்புக்காக. ஓகே. பட் இதுவே இந்த ரீட் ரெப்ளிகேஷன் என்னன்னா நம்மளோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரே ஒரு பிரைமரி டிபி இருக்குன்னா இப்போ என்கிட்ட எத்தனை 3 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. 3 இன்ஸ்டன்ஸும் ஒரு ரீட் ரெக்வஸ்ட் ரைட் ரெக்வஸ்ட் மாத்தி சென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகும். ஒரு டேட்டா ரீட் பண்ணும்போது லைக் ரீட் பண்றதுக்கும் ஒரே இன்ஸ்டன்ஸ், ரைட் பண்றதுக்கும் ஒரே இன்ஸ்டன்ஸ்னா அப்போ பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகும். அப்போ என்ன அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா ரெப்ளிகேட்டட் அக்ராஸ் AWS ரீஜன். லைக் நான் வந்து என்னோட இந்த டேட்டா பிரைமரி டிபில இருக்கிற டேட்டா வந்து இன்னொரு டிபில வந்து ரெப்ளிகேட் பண்றேன். அந்த டிபில வெறும் ரீட் மட்டும் தான் பண்ணுவேன். இப்போ நான் அந்த பிரைமரி டிபில ஏதாச்சும் ஒரு விஷயம் ரைட் பண்றேன்னா எனக்கு வந்து அசிங்க்ரனஸா ரெப்ளிகேட் ஆகும். லாஸ்ட் டைம் வந்து சிங்க்ரனஸா சைமல்டேனியஸா ஆகும். இங்க பாருங்க அசிங்க்ரனஸ். இப்போ அப்படின்னா ஒரு லேக் வந்து இருக்கும். இங்க ரைட் பண்ண 5 to 10 seconds அந்த மாதிரி டைம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்து ரெப்ளிகேட் ஆகும். பட் என்ன பெனிஃபிட்னா நான் இப்போ இந்த தேர்ட் இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது வந்து நான் இதுக்கு வந்து ஒரு டேட்டா தேவைப்படுதுன்னா நான் டைரக்டா போய் பிரைமரி டிபில தான் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ரீட் ரெப்ளிகால இருந்து எடுத்துப்பேன். ஃபர்ஸ்ட் இது எங்க போய் செக் பண்ணோம்? ரீட் ரெப்ளிகால செக் பண்ணோம். இப்போ டேட்டா அங்க இருந்துச்சுன்னா டைரக்டா அங்க இருந்து எடுத்துக்கும். இது வந்து என்ன பண்ணாது? பிரைமரி டிபிக்கு ரெக்வஸ்ட் அனுப்பாது. ஸோ ரெக்வஸ்ட் வரலன்னா எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸும் அப்படியே தான் இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து ரீட் ரெப்ளிகான்னு சொல்லுவாங்க. ஓகே சார், புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ரீட் ரெப்ளிகா வந்து என்னோட பிரைமரி டிபி வந்து ஜோன் இப்போ ரீஜன் 1ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
நான் ஒரு ரீட் ரிப்ளிகா வந்து ஜோன் 2ல கிரியேட் லைக் ஒரு ரீஜன் 2ல கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ ரீஜன் 2ல இருக்கிற இன்ஸ்டன்ஸ்லாம் ரீஜன் 1ல இருக்கிற டேட்டாபேஸ்க்கு ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ரீட் ரிக்வெஸ்ட் மட்டும். ஏதாச்சும் டேட்டா ரீட் பண்ணணும், அது டைரக்டா அந்த ரீஜன் 2ல இருக்கிற இந்த டிபிலே இந்த ரீட் ரிப்ளிகாலேயே சென்ட் பண்ணி ரீட் பண்ணிக்குவோம் டேட்டாவை. ஓகே ஓகேங்களா? ஸோ இப்போ புரியுதா இந்த ரீட் ரிப்ளிகாக்கும் இந்த மல்டி ஏசி ஃபெயில் ஓவருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்? ஓகே சார். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஓகே டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணிக்கலாம் நம்ம வேணும்னா. நம்ம அமேசான்ல வந்து கேஎம்எஸ்னு ஒரு ஒரு சர்வீஸ் இருக்கு, அதுதான் வந்து கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நமக்கு லைக் என்கிரிப்ஷன் கீலாம் கிரியேட் பண்ணிக்கலாம். அதை வச்சு நான் வந்து என்னோட டேட்டா பேஸ்க்குள்ள இருக்கிற டேட்டாவை வந்து நான் என்கிரிப்டும் பண்ணிக்கலாம், டீக்ரிப்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம கேஎம்எஸ் வந்து நம்ம தனியா பார்ப்போம் எப்படி கீ கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து டேட்டா எங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அங்க எல்லாமே வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ணலாம். அதுக்கு என்கிரிப்ட் டீக்ரிப்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து கீ தேவைப்படும். அதுக்கான சர்வீஸ் தான் வந்து கேஎம்எஸ்ன்ற ஒரு சர்வீஸ். அந்த கேஎம்எஸ்ல போய் ஒரு கீயை கிரியேட் பண்ணிட்ட உடனே அந்த கீயை வச்சு நான் என்னோட இந்த லைக் இபிஎஸ்ல ஒரு டேட்டா ஸ்டோர் ஆகும்ல, அந்த அந்த டேட்டாவை என்ட்ரி பண்ணலாம், எஸ்டில ஸ்டோர் ஆகிற டேட்டாவை என்ட்ரி பண்ணலாம், இந்த ஆர்டிஎஸ்ல ஸ்டோர் ஆகிற டேட்டாவை என்ட்ரி பண்ணலாம். எங்கெல்லாம் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகுதோ அதெல்லாம் நான் அந்த கீ யூஸ் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகே. இந்த கேஎம்எஸ் வந்து இந்த டேட்டா பேஸ்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகலாம் கிடையாது. எங்கெல்லாம் டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்றோமோ அங்கெல்லாம் நம்மளோட கேஎம்எஸ் கீயை வச்சு என்கிரிப்டும் டீக்ரிப்டும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அரோரா நம்ம சொன்னோம்ல, அரோரா வந்து அமேசானோட டேட்டா பேஸ். ஸோ அதுல வந்து எது மட்டும் தான் கம்பேட்டபிள் பாருங்க, MySQL and PostgreSQL ஆர் கம்பேட்டபிள் ரிலேஷனல் டேட்டா பேஸ் பில்ட் ஃபார் தி கிளவுட். ஸோ அதுல வந்து MySQL PostgreSQL மட்டும் தான் இருக்கும். ஸோ அதோட ஃபீச்சர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்கேலபிலிட்டி. பர்ஃபார்மன்ஸும் அதிகமா இருக்கும், லைக் நம்ம ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். தென் பர்ஃபார்மன்ஸ் கெப்பாசிட்டியில. தென் அவைலபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி. அவைலபிலிட்டி ஏன் சொல்றாங்கன்னா, நம்மளோட டேட்டா 3 ஜோன்ல வந்து ரெப்ளிகேட் ஆகும் along with 6 காப்பீஸ். ஓகேங்களா? 3 ஜோன்ல ரெப்ளிகேட் ஆகும், 6 காப்பி இருக்கும். அப்ப நான் வந்து மகேஷ்னு ஒரு டேட்டா எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், 3 ஜோன்ல ரெப்ளிகேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா 6 இடத்துல. ஓகே சார். அப்போ ஒரு இடம் டவுன் ஆனாலும் இன்னொரு இடத்துல இருந்து நான் ரெட்ரீவ் பண்ணிக்கலாமா என்னோட டேட்டாவை? எஸ் சார். ஸோ தேர்ட் வந்து ஹைலி செக்யூர், ஃபுல்லி செக்யூர் அண்ட் ஃபுல்லி மேனேஜ்டு. ஸோ சேம் தான், இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த டயக்ராம்ல உங்களுக்கு கிளியரா தெரியும் பாருங்க. ஸோ இது வந்து டிபி கிளஸ்டர். மொத்தம் எத்தனை 1 2 3 ஜோன் இருக்கு. பிரைமரி ஜோன் எங்க லைக் பிரைமரி டேட்டா பேஸ் எங்க இருக்கு? ஜோன் 1ல இருக்கு. தென் ஜோன் 2ல வந்து ரெப்ளிகா, ஜோன் 3ல வந்து ஒரு ரெப்ளிகா இருக்கு. ஸோ நான் பிரைமரி டிபில ஒரு டேட்டா ரைட் பண்ணா அது ஃபர்ஸ்ட் அந்த 3 ஜோன்ல ரெப்ளிகேட் ஆகும்னு சொன்னேன். ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3 3 ஜோன்லயும் 2 காப்பீஸ் இருக்கு. இதுதான் வந்து டிபி கிளஸ்டர்னு சொல்லுவாங்க, 6 காப்பீஸ். ஓகே சார். ஓகேங்களா? இப்போ இந்த டிபி கிளஸ்டர்ல இருந்து தான் இந்த அரோரா ரெப்ளிகா வந்து கிரியேட் ஆகும் செகண்ட் ஜோன்ல இருக்கிறது. அப்போ எனக்கு வந்து 3 இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3. ஸோ இதுல இந்த 3 இன்ஸ்டன்ஸும் ஒரு டேட்டாவை வந்து ரீட் பண்ணணும்னா எங்க இருந்து ரீட் பண்ணோம்? அந்தந்த ஜோன்ல இருக்கிற ரெப்ளிகால இருந்து ரீட் பண்ணிக்குமா? ஓகே. அப்போ பர்ஃபார்மன்ஸ் அதிகமா தான் இருக்கும் கண்டிப்பா. ஆமா. ஸோ அதனால தான் வந்து இது வந்து 5 times faster than MySQL, 3 times faster than PostgreSQL சொல்லுவாங்க. ஓகே சார். இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு? புரியுது சார். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம போயிட்டு எப்படி ஒரு ஆர்டிஎஸ் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு அரோரா ஆர்டிஎஸ் அரோரா டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, நான் கன்சோல்ல லாகின் பண்ணிக்க போறேன். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? விசிபிளா தான் சார். ஸோ கன்சோல்ல லாகின் பண்ணிட்டு நான் இந்த சர்ச் பாக்ஸ்ல வந்து ஆர்டிஎஸ்ன்னு சர்ச் பண்ணேன்னா
எனக்கு வந்து வந்துடும் அரோரா ஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேராமீட்டர்ஸ் குரூப்னா என்னன்னு பார்க்க போறோம். சப்நெட் ஓகே பேராமீட்டர்ஸ் குரூப் முன்னாடி இந்த சப்நெட் குரூப்னா என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொன்னேன்னா இந்த ஆர்டிஎஸ் வந்து மல்டி ஜோன் டிப்ளாய்மெண்ட் சொன்னேன். ஓகேங்களா? எனக்கு எந்த டிப்ளாய் ஆகணும் அப்படின்னும் பொழுது எனக்கு நான் வந்து செலக்ட் பண்ண முடியாது. எனக்கு வந்து ஜோன் 1 ஜோன் 2 ஜோன் 3 வந்து டிப்ளாய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சப்நெட் குரூப்பா கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ கிரியேட் டிபி சப்நெட் குரூப். ஸோ நேம் வந்து டெமோ சப்நெட் குரூப்னு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ எந்த விபிசியில் இருக்க போது இந்த டெமோ விபிசியில் இருக்க போது எந்தெந்த டெமோ விபிசியில் எத்தனை ஜோன் கவர் பண்ணியிருக்கேன், 2 ஜோன் கவர் பண்ணிக்கிறேன் 2A 2Bன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட டேட்டா பேஸ் எந்தெந்த ஜோன்ல வைக்க போறேன்னா பிரைவேட் 1லயும் பிரைவேட் 2லயும் வைக்க போறேன். இப்படி நான் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா டேட்டா பேஸ் வந்து காமனா இந்த 2 ஜோன்ல வந்து கிரியேட் ஆகும், ஒரு ஜோன்ல மட்டும் கிரியேட் ஆகாம. அப்போ 2 ஜோன்ல இருக்கிற இன்ஸ்டன்ஸும் ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பெல்லாம் ஒரு சேஞ்சஸ் கொடுக்கணும் அப்பெல்லாம் வந்து எனக்கு இந்த 2 ஜோன்லயும் வந்து சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா? ஹலோ ஓகே சார். திடீர்னு கட் ஆகுது நீங்க பேசும்போது திடீர்னு. ஓ இப்போ கேக்குதுங்களா ஒழுங்கா? கேக்குது. திடீர்னு கட் ஆகுது சார். ஒரு செகண்ட், ஒரு வார்த்தை 2 வார்த்தை அந்த மாதிரி. ஓகே ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு விபிசியில் போயிட்டு இன்னொரு சப்நெட் வந்து கிரியேட் பண்ண போறேன். என்னோட விபிசியில் டெமோன்ற ஒரு விபிசி இருக்கு, பார்க்கலாம். ஸோ இந்த விபிசிக்குள்ள போனோம்னா எனக்கு டெமோன்ற ஒரு விபிசி இருக்கு. ரிசோர்ஸ் மேப்புக்குள்ள போனோம்னா எத்தனை சப்நெட் இருக்கு? 2 சப்நெட் இருக்கு. லைக் 2 ஜோன் இருக்கு, 4 சப்நெட் இருக்கு. பப்ளிக் 1 பிரைவேட் 1 பப்ளிக் 2 பிரைவேட் 2. நான் என்ன பண்ண போறேன்னா பிரைவேட் லைக் பப்ளிக் 3ன்னு ஒன்று கிரியேட் பண்ண போறேன், பிரைவேட் 3ன்னு ஒரு சப்நெட் கிரியேட் பண்ண போறேன். சப்நெட்ஸ்ல போயிட்டு கிரியேட் சப்நெட் கொடுத்து எந்த விபிசியில் டெமோ விபிசியில் பப்ளிக் 3. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து 10.0.0. ஓகே 4.0/24. ஏன்னா 3 வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டேன். எந்த ஜோன்ல இருக்க போகுதுன்னா 1-2Cல இருக்க போகுது. ஏன்னா எனக்கு ஒரு 3 சப்நெட் வேணும். அதனால தான் நான் வந்து ஆல்ரெடி என்கிட்ட 2 சப்நெட் இருக்கு, 2 பப்ளிக் இருக்கு, 2 பிரைவேட் இருக்கு. இப்போ 3 தான் ஒரு பப்ளிக் சேர்த்துட்டேன், இன்னொரு பிரைவேட் வந்து கிரியேட் பண்ணிட்டு போறேன். பிரைவேட் 3 எந்த ஜோன்ல இருக்க போது 2Cல. இதோட சைடு என்னன்னா 10.0.5.0/16 கிரியேட் சப்நெட். ஓகே 5.0வா? எனக்கு 6.0 வருமா? கிரியேட் சப்நெட். எனக்கு வந்து 2 சப்நெட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து யூஆர்விபிசி போயிட்டு ரிசோர்ஸ் மேப் செலக்ட் பண்ணோம்னா எனக்கு வந்து 2 சப்நெட் அட்டாச் ஆகிருப்பாங்க, பிரைவேட் பப்ளிக் 3. ஓகே சார். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு டிஃபால்ட் ரவுட் டேபிள் அட்டாச் ஆயிருக்கு. இதை நான் பிரைவேட் வந்து எந்த ரவுட் டேபிள் கொண்டு போய் சேர்க்கணும், பிரைவேட் ரவுட் டேபிள் கொண்டு போய் சேர்க்கணும். பப்ளிக் வந்து பப்ளிக் ரவுட் டேபிள் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ என்ன பண்ண போறேன், இந்த டெமோ இது வந்து பப்ளிக் ரவுட் டேபிளா, இதுக்குள்ள போயிட்டு ஒரே ரவுட் டேபிள்ல எத்தனை சப்நெட் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாமா? பாருங்க, நான் இந்த பப்ளிக் 3 கொண்டு போயிட்டு இந்த பப்ளிக் ரவுட் டேபிள் சப்நெட்டுக்குள்ள போயிட்டு ஓகே இல்ல ரவுட் டேபிள் தான் போய் சேர்க்கணும். ஸோ இந்த ரவுட் டேபிள் டெமோ பப்ளிக் ரவுட் டேபிள் போயிட்டு சப்நெட் அசோசியேஷன்ஸ் இருக்கா. ஸோ இப்போ வந்து பப்ளிக் 1 பப்ளிக் 2 அட்டாச் ஆயிருக்கு ஆல்ரெடி. எயிட் சப்நெட் அசோசியேஷன் கொடுத்து பப்ளிக் 3 வந்து செலக்ட் பண்ணிக்க போறோம். அப்போ 3 சப்நெட் வந்து இந்த ஒரு ரவுட் டேபிள்ல அட்டாச் ஆயிரும். ஓகேங்களா? தென்
இப்போ நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு அப்டேட் ஆயிருக்கும். ஸோ பப்ளிக் ரவுட்டர் எத்தனை இன்டர்நெட் கேட்வே கூட அட்டாச் ஆயிருக்கு, தென் 3 சப்நெட் கூட அட்டாச் ஆயிருக்கு. தென் இந்த பிரைவேட் வந்து எந்த ஒரு கேட்வே கூட அட்டாச் ஆகல. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், இதை வந்து மாத்திக்க போறேன். இதுல வந்து ஒரு ரூட் ஆட் பண்ணிக்க போறேன். என்னன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் வேணும் எனக்கு. இப்போ நான் விபிசி போய் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு ஒரு எல்லாமே வந்து கனெக்ட் ஆயிருக்கும், இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கும். இந்த பப்ளிக் அந்த இன்டர்நெட் கேட்வே இந்த பப்ளிக் ரவுட்டர் கூட அசோசியேட் ஆயிருக்கு. பப்ளிக் ரவுட்டர் 3 பப்ளிக் சப்நெட் கூட அசோசியேட் ஆயிருக்கு. தென் இது வந்து NAT கேட்வே. NAT கேட்வே வந்து 3 பிரைவேட் சப்நெட் கூட, பிரைவேட் ரவுட்டர் கூட அட்டாச் ஆயிருக்கு. இந்த 3 பிரைவேட் ரவுட்டருக்கும் ஒரு சப்நெட் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த இதுக்கு வருவோம், சப்நெட் குரூப்புக்கு வருவோம். ஸோ இன்னொரு ஜோனை நான் சேர்க்க போறேன் இந்த சப்நெட் குரூப்ல. தென் இன்னொரு சப்நெட்டையும் ஓகே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே இல்லை, சப்நெட் நான் வந்து தனித்தனியா ஒரு ஜோன்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு பதிலா ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதுல வந்து எனக்கு தேவைப்படுற ஜோன் எல்லாத்தையும் நான் போட்டு வச்சுக்கிறேன். அப்போ அந்த ஒரு குரூப் ஒரு பொருளை லைக் ஒரு டேட்டா பேஸ் வச்சா அது குரூப்புக்குள்ள இருக்க எல்லா ஜோனுக்கும் போயிடும்ல. ஆமா சார். டெமோ சப்நெட் குரூப், இந்த விபிசி டெமோ விபிசி ஜோன் வந்து 2 3 3 ஜோன்ல இருக்க போது எந்தெந்த சப்நெட் பிரைவேட்டா தான் நான் வைக்க போறேன். என்னோட டேட்டா பேஸை பிரைவேட் 2லயும் பிரைவேட் 3லயும் பிரைவேட் 1லயும் 3. ஓகேங்களா? ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த இருங்க, we are sorry you are requested to create. ஒரு நிமிஷம் எனக்கு கால் மட்டும் வருது. ஓகே சார், பேசிட்டோம். கேக்குதுங்களா? கேக்குது சார். சப்நெட் குரூப் இப்படிதான் கிரியேட் ஆகணும், கிரியேட் ஆக மாட்டேங்குது. तो पैरामीटर्स இதுதான்.
parameters. Okay, description. ஓகே, டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதனால கிரியேட் ஆகல. இப்போ வந்து ஒரு சப்நெட் குரூப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த சப்நெட் குரூப்ல எத்தனை சப்நெட் இருக்கு? மொத்தம் 3 ஜோன் கவர் ஆயிருக்கு, 3 சப்நெட் இருக்கு. பிரைவேட் 1, பிரைவேட் 2, பிரைவேட் 3. ஓகேங்களா? ஓகே. இப்போ போய் நம்ம டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுவோம். இந்த லெஃப்ட் சைடில் டேட்டா பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு, ஸோ ஆல்ரெடி இருக்கிற டேட்டா பேஸ் எனக்கு விசிபிளாக இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு நியூ டேட்டா பேஸை கிரியேட் பண்ண போறேன். ஸோ இப்போதைக்கு இதுல என்ன யூஸ் பண்ண போறோம்னா MySQL யூஸ் பண்ண போறோம். ஸோ சொன்னல இந்த RDSல வந்து எத்தனை இன்ஜின் வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இதுல பார்த்துருப்போம் பாருங்க, RDS இன்ஜின்ஸ். ஸோ இருக்கா? இது ஃபர்ஸ்ட் அரோரால வந்து MySQL and PostgreSQL, the normal MySQL, normal PostgreSQL, MariaDB, Oracle, Microsoft SQL Server, IBM Server. ஸோ இதுல வந்து நம்ம என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ MySQL யூஸ் பண்ண போறேன். தென் இதோட வெர்ஷன் நம்ம எந்த வெர்ஷன் வேணா செலக்ட் பண்ணிக்கலாம் இதுல. ஓகேங்களா? இதுலயே ஒரு இன்ஸ்டன்ஸ்ல நான் அப்டேட் பண்ணும்போது எனக்கு வந்து வெர்ஷன் தான் செலக்ட் பண்ற மாதிரிலாம் இருக்காது. நம்ம என்ன இன்ஸ்டால் பண்றோமோ அது மட்டும் தான் இன்ஸ்டால் ஆகும். தென் டெம்ப்ளேட் வந்து மொத்தம் 3 டெம்ப்ளேட் இருக்கு. ஸோ நான் வந்து என்னோட டேட்டாபேஸ் எதுக்காக கிரியேட் பண்றேன்? நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பர்பஸ் கிரியேட் பண்ணணுமா, இல்ல டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங் கிரியேட் பண்றேன், இல்லைனா ஃப்ரீ டயர் வந்து ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். டெவலப்மெண்ட், டெஸ்டிங் ஆர் ப்ரொடக்ஷன் நம்மளோட யூஸ் கேஸ் கேட்ட மாதிரி நான் இப்போதைக்கு என்ன பண்ண போறேன்னா டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங்க்கு கிரியேட் பண்ணிக்க போறேன். ஏன்னா நான் ஃப்ரீ டயர் சொன்னேன்னா எனக்கு வந்து இந்த மல்டி அவைலபிலிட்டி இருக்காது. ஃப்ரீ டயர் போது அவங்க ஒரே ஒரு ஜோன்ல தான் லான்ச் பண்ணுவாங்க டேட்டா பேஸை. புரியுதுங்களா? ஸோ ஒரு டெவலப்மெண்ட் டெஸ்டிங் வச்சுட்டு ஸோ மல்டி டிபி இன்ஸ்டன்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது சார். ஸோ இப்போ கீழே வந்து அவைலபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டி ஏசி டிபி கிளஸ்டர் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னா மொத்தம் 3 இன்ஸ்டன்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து பிரைமரி, 2 வந்து ரீடபிள் ஸ்டாண்ட் பை இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து 2 டிப்ளாய்மெண்ட், 2 இன்ஸ்டன்ஸ்ல டிப்ளாய் ஆகும். ஒன்னு வந்து ஒரு பிரைமரி, ஒரு ஸ்டாண்ட் பை. மூணாவது வந்து சிங்கிள் டிப்ளாய்மெண்ட், ஒரே ஒரு பிரைமரி மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ இது எதுல வந்து ஹை அவைலபிலிட்டியா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன்ல தான், ஏன்னா 2 ரீடபிள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, இன்க்ரீஸ் ரீட் கெப்பாசிட்டி. இப்போ ரீட் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணோம், ரெடியூசர் ரைட் லேட்டன்சி. இப்போ நான் ஒரு விஷயத்தை இந்த பிரைமரி டிபில ரைட் பண்ணும்பொழுது எனக்கு அந்த ரைட் ஆப்ரேஷன் மட்டும் தான் நடக்கும். இப்போ ரீட் ரிக்வெஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், இந்த ரீட் பை இன்ஸ்டன்ஸ்ல இருந்து எடுத்துக்கும். ஓகே. இப்போ வந்து நான் அந்த செகண்ட் ஒன் கொடுத்துக்கிறேன், ஒரு பிரைமரி ஒரு ஸ்டாண்ட் பை இருந்தா போதும். தென் வந்து நான் டேட்டா பேஸோட நேம் இப்போதைக்கு நான் டேட்டா பேஸ் 1ன்னு கொடுத்துக்கிறேன். நீங்க டேட்டா பேஸ்னு கூட கொடுத்துக்கோங்க, டேட்டா பேஸ் 1ன்னு கொடுத்துக்கோங்க. தென் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம், ஒரு டேட்டா பேஸை வந்து இன்ஸ்டன்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு யூசரை கிரியேட் பண்ணுமா, அகேஷன் சொல்லிட்டு ஒரு யூசரை கிரியேட் பண்ணுமா. ஸோ இங்க பாருங்க, இந்த யூசரை வந்து இந்த யூஐலே கிரியேட் பண்ணிடலாம். மாஸ்டர் யூசர் நேம். ஸோ பாஸ்வேர்டு நான் நானே செட் பண்ண போறேன். அதனால செல்ஃப் மேனேஜர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் வந்து என்ன பாஸ்வேர்டு கொடுக்க போறேன்னா மகேஷ் 071226 ஒரு பாஸ்வேர்டு கொடுக்க போறேன். தென் சேம் அதே பாஸ்வேர்டு மகேஷ் 071226. ஸோ என்ன அண்ணா நகர் கிச்சனா டூ போடு மேடம், நாட் டூ. ஹலோ, கேக்குது சார், கேக்குது. மேடம் ஆர்டிஎஸ்ல வந்து ஒரு யூசர் வந்து கிரியேட் ஆகும். அந்த யூசரோட நேம் என்னவா இருக்கும்? புரியல சார். ஆர்டிஎஸ் நேம் அதான் சார், நீங்க அட்மின் தான் வரும். ஆமா, இப்போ நான் இங்க அட்மின் பதிலா வேற ஏதாவது மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம். சோ என்னோட டேட்டா பேஸ்ல ஒரு யூசர் வந்து கிரியேட் ஆக போகுது, அவ்வளவுதான். இப்போ டேட்டா பேஸோட டைப் வந்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம அன்மேனேஜ்ல வந்து நம்மளோட டேட்டாபேஸ் எந்த இன்ஸ்டன்ஸ்ல ரன் ஆகுது, அந்த இன்ஸ்டன்ஸோட டைப் என்னது?
t2.micro. அப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸ் அதோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம டேட்டா பேஸோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆமா ஆமா. இப்போ t2.extra largeல நான் ஒரு டேட்டா பேஸ் இன்ஸ்டால் பண்ணா அதோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு t2.micro. கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இப்போ இங்க ஆர்டிஎஸ்ல என்ன ஆகும்னா டேட்டா பேஸ் வந்து இன்ஸ்டன்ஸ்ல தான் ரன் ஆகும். பட் அந்த இன்ஸ்டன்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுக்காக அதுக்கு வந்து வெளியே கட்ட வச்சு நீங்க பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு? திடீர்னு கட் ஆகுது நீங்க பேசுறது. இப்போ கேக்குதுங்களா? கேக்குது சார். இப்போ நம்ம ஆர்டிஎஸ் கிரியேட் பண்ணும்போது அதோட டைப்பையும் செலக்ட் பண்ணணும். ஸோ எப்படி இன்ஸ்டன்ஸ்ல வந்து அது டைப்புக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வேரி ஆகுதோ, ஸோ சேம் ஆர்டிஎஸ்லயும் அதோட டைப்புக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இங்க வந்து என்ன பண்ண போறோம்னா நான் பஸ்டபிள் கிளாஸஸ் கொடுத்துக்க போறேன். ஏன்னா அதுதான் வந்து டி ஃபேமிலில இருக்குது. நம்ம இன்ஸ்டன்ஸுமே டி ஃபேமிலி தானே எடுத்துக்கிட்டோம். இதுல பாருங்க எத்தனை சிபியூ இருக்கு, 2 சிபியூ இருக்கு, 1 GB RAM இருக்கு இந்த டைப்ல. தென் ஸ்டோரேஜ் நான் என்ன கொடுக்க போறேன், இனிஷியலா 20 GB கொடுத்துட்டு போறேன். மினிமம் 20 GB, மேக்ஸிமம் பாருங்க எத்தனை ஜிபி மேக்ஸிமம். நம்மளோட டேட்டா பேஸோட மேக்ஸிமம் சைஸ் எவ்வளவு இருக்கு பாருங்களா, 6144 ஜிபி. மொத்தம் 6 டிபிக்கு வந்து நம்ம டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப் டு. ஓகே. தென் எனக்கு வந்து இப்போதைக்கு இந்த செகண்ட் வந்து கனெக்டிவிட்டி ஆப்ஷன். எனக்கு வந்து இப்போதைக்கு இந்த டேட்டா பேஸ் வந்து நான் இன்ஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ண போறது. அதனால டோன்ட் கனெக்ட் டு EC2 இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஒரு செகண்ட் அப்படியே லைன்ல இருங்க சார், ஒரு ஃபோன் மட்டும். ஓகே ஓகே. ஹலோ, கேக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த டேட்டா பேஸ் வந்து எந்த இன்ஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ண தேவையில்லை. பட் எனக்கு வேணும்னா நான் இங்க இந்த கனெக்ட் டு இன்ஸ்டன்ஸ் கொடுத்து நான் எனக்கு என்ன இன்ஸ்டன்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிப்பேன். இந்த டிராப் டவுன்ல நியூ கேஃபின்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு எனக்கு எந்த இன்ஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ண தேவையில்லை. தென் என்னோட டேட்டா பேஸ் எந்த விபிசியில் வைக்க போறதை நான் இந்த விபிசி டிராப் டவுன்ல செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் டெமோ விபிசியில் வைக்க போறேன். தென் இங்க பாருங்க டெமோ விபிசி நான் செலக்ட் பண்ணோன்னா எனக்கு அந்த சப்நெட் குரூப் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆச்சு பாருங்களா. ஓகே. பட் 4 subnets, 2 availability zones. அது டிஃபால்ட் இல்ல, நான் வந்து நியூன்னு சொல்லிட்டு ஒரு சப்நெட் குரூப் வச்சிருந்தேன். அதுல வந்து 3 zones, 3 availability 3 subnets இருக்கு. தென் நான் வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப்பை கிரியேட் பண்ணணும். செக்யூரிட்டி குரூப்ல என்ன இன்பவுண்ட் ரூல் இருக்கணும்னா அந்த MySQL என்ற இன்பவுண்ட் ரூல் இருக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ள MySQL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்பவுண்ட் ரூல் இருக்கு. சோர்ஸ் வந்து 0.0.0.0 அப்படின்னும் போது செப்பரேட்டா நம்ம செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணுமா? ஆல்ரெடி இதை கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே ஓகேங்களா, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல. ஆமா ஆமா சார்.
ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து மானிட்டரிங் வந்து நான் பண்ண எனக்கு என்ன எனேபிள் லைக் எனக்கு வந்து மானிட்டர் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு, அதனால அதை டிசேபிள் பண்ணிக்கிறேன் என்ஹான்ஸ் மானிட்டரிங். தென் இந்த அடிஷனல் கான்ஃபிகரேஷன் வந்து என்லார்ஜ் பண்ணீங்கன்னா அந்த இனிஷியல் டேட்டா பேஸ் நேம்னு ஒன்று இருக்கும். இட் மீன்ஸ் நம்ம கஃபேன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ஒரு லைக் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணல, அந்த மை டிபின்னு சொல்லிட்டு ஒரு டிபி கிரியேட் பண்ணல, சார். கிரியேட் டேட்டா பேஸ் மை டிபின்னு சொல்லிட்டு. சார். அது மாதிரி நமக்கு வந்து இந்த ஆர்டிஎஸ் கிரியேட் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம். நான் இப்போ வந்து இங்க கஃபே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நீங்க லைக் அவுட்புட்ல வந்து பார்க்கலாம் நம்மளோட கஃபேனோட டேட்டா பேஸ் கிரியேட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. தென் பேக்கப்பும் எனக்கு தேவையில்லை. பட் இதுல பாருங்க, என்னால பேக்கப்லாம் கிரியேட் பண்ண முடியுது. பட் EC2ல இருந்த டேட்டா பேஸை என்னால பேக்கப் பண்ண முடியுதா? இல்ல முடியாது சார், அது நம்ம ஸ்னாப்சாட் இருக்கும். ஸோ இதை வந்து நான் டேபிள் பண்ணிக்கிறேன். தென் என்கிரிப்ஷன் அதையும் பேமெண்ட் வந்து அமௌண்ட் வந்து பாக்குறேன். ஒரு டிபி இன்ஸ்டன்ஸ் வந்து 24 USD, ஸ்டோரேஜுக்கு வந்து 4 USD, மொத்தமா 29 USD பர் மந்த். ஆர்டிஎஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியஸ்ட் சர்வீஸ். ஸோ நீங்க எப்பவுமே டெலிட் பண்ணிடணும். தென் கிரியேட் டேட்டா பேஸ் கொடுத்தனா எனக்கு வந்து டேட்டா பேஸ் வந்து பர் டேக்கா பர் மந்த்தா? க்ளோஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஆர்டிஎஸ் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். ஜஸ்ட் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம டேட்டா பேஸ் ஐடென்டிஃபை நேம் என்ன கொடுத்தா டேட்டா பேஸ் 1ன்னு கொடுத்தனா, அதனால டிபி பேர் வந்துச்சு பாருங்க. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து அவைலபிள் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 1 minute இருக்கு, எனக்கு இன்னொரு கால் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. கிரியேட் ஆகிற வரைக்கும். ஓகே. డబ్బులు కట్టిలా అందుకే వాళ్ళు అన్ని కబోపు చేస్తుంటారు ఇప్పుడే. డబ్బులు కట్టుకుంటూ చేయరు.
அஜித் கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. இப்போ நமக்கு ரேட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே சார். நான் அதை ஃபுல்ல செலக்ட் பண்ணி உள்ள போய் ஸோ எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு அவைலபிள் வரணும். இப்போ வந்து கிரியேட் ஆகி மாடிஃபை ஆகிட்டு இருக்கு. ஸோ கரண்ட் கனெக்ஷன் அது லைக் நான் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணும்போது நான் எந்த இன்ஸ்டன்ஸ்க்குள்ளேயும் கனெக்ட் பண்ணல, அதனால எனக்கு 0 கனெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்களா. ஓகே. 0 கனெக்ஷன் எந்த ரீஜன்ல இருக்கு? யுஎஸ் ஈஸ்ட் 2A இருக்கு இப்போதைக்கு பிரைமரி டிபி வந்து. தென் சப்நெட் குரூப் வந்து நியூன்ற சப்நெட் குரூப், அதுக்குள்ள இருக்க சப்நெட்ஸ் 3 சப்நெட்ஸ். ஸோ இப்போ இதை வந்து நான் என்னோட இன்ஸ்டன்ஸ்ல யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாமா? ஸோ கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஸோ இப்போலாம் ஆர்டிஎஸ் பண்ற மாதிரி என் பாயிண்ட் வந்து கண்டிப்பா தேவை. ஓகேங்களா? ஸோ என் பாயிண்ட காப்பி பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டன்ஸ்க்குள்ள போய்க்கிறேன் நான். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு, நியூ கேஃபேன்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த 2 இன்ஸ்டன்ஸுமே எதுக்குள்ள இருக்கு பாருங்க. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸஸ்க்குள்ள போனா இந்த இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இது எந்த 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 விபிசில இருக்கு, எந்த சப்நெட்ல இருக்கு? பப்ளிக். ஸோ நம்மளோட டேட்டா பேஸ் எந்த சப்நெட்ல இருக்கு? பிரைவேட்ல இருக்கு. இப்போ என்னால இந்த இந்த லைக் இன்ஸ்டன்ஸை வச்சு என்னால என்னோட இந்த ஆர்டிஎஸ் கனெக்ட் பண்ண முடியுமா? எந்த இன்ஸ்டன்ஸ் சார்? இதுவா? இந்த நியூ கஃபே இருக்குல்ல, இதை வச்சு என்னால இந்த ஆர்டிஎஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்கறேன். பண்ணலாம் சார். ஏன்னா ஒரே விபிசில தானே இருக்கு. விபிஸ்லாம் இருக்கு. இப்போ நான் இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை வேற விபிஸ்ல வச்சா அந்த இன்ஸ்டன்ஸ்ல இருந்து என்னால ஆர்டிஎஸ் கனெக்ட் பண்ண முடியுமா? இல்ல சார், பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுமே வேற வேற விபிசில இருக்கு. லைக் ரெண்டுமே ஒரே டவுன்ல இருக்கிறதுனால ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் கனெக்ட் கொடுத்தேன், எனக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஸோ என்ன பண்ண போறேன்னா ரூட் யூசரை மாறி போறேன். sudo ஸ்பேஸ் su ஸ்பேஸ் ஐஃபன் ரூட் யூசர் மாறிட்டேன். இப்போ கனெக்ட் பண்ணலாமா? கனெக்ட் பண்றதுக்கு என்ன கமாண்ட்னா mysql -u. நம்ம யூசரோட நேம் என்னது? அட்மின் தானே. -h எண்ட் பாயிண்ட். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு எண்ட் பாயிண்ட் காப்பி பண்ணிட்டேன். டேட்டா பேஸோட எண்ட் பாயிண்ட் இங்க இருக்கு பாருங்க, டேட்டா பேஸ். இதை கொண்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணணும். -P. இது வந்து போர்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. எந்த போர்ட்னா 3306 போர்ட் வழியா தான் கனெக்ட் பண்ண போறேன். தென் ஸ்மால் p வந்து பாஸ்வேர்டு. என்டர் பண்ணனா நமக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து விசிபிளா இருக்காது. ஸோ நம்ம டைப் பண்ணணும். என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா மகேஷ் 071226 கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா 330. ஓகே, போர்ட் வந்து கேபிட்டல் P இருக்கணும், ஸ்மால் p இருக்க கூடாது. இப்போ என்டர் பண்ணீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும் 071226. எனக்கு வந்து டேட்டா பேஸ் கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே சார். ஹலோ, கேக்குது சார், கேக்குது. இப்போ நான் ஷோ டேட்டா பேஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த கஃபேன்னு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிருக்கா. இதை வந்து நான் எங்க கொடுத்தேன்? என்னோட ஆர்டிஎஸ் கிரியேட் பண்ணும்போது கொடுத்தேன். சார் கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இதுக்குள்ள போய் நான் ஒரு கிரியேட் பண்ணிக்கலாம், என்ன கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ண போறேன்னா நான் ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ண போறேன். கமெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் நம்ம இந்த டேபிள் கிரியேட் பண்ணா நம்ம டைரக்டா கூகுள்ல தான் எடுத்துக்கோங்க அஜித். query வந்து ஓகே. ஸோ யூஸ் கஃபே ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. தென் ஒரு 10 வேல்யூஸ் வந்து கொடுக்க போறேன். ஓகே, நம்ம இது வரவே மாட்டேங்குது.
கஃபேன் வந்துருச்சு. இது வந்து யூஸ் கஃபே. ஸோ ஷோ டேபிள்ஸ்னு கொடுத்தோம்னா நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு, எனக்கு அது வந்து விசிபிளாக இருக்கும். இது வந்துருச்சு. இப்போ இன்னொரு இன்ஸ்டன்ஸ்ல கனெக்ட் பண்ணா எனக்கு வந்து கனெக்ட் ஆகாது. லைக் ஏன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து வேற ஒரு சப்நெட்ல இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ இதுதான் வந்து ஆர்டிஎஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம இன்ஸ்டன்ஸ் டேட்டாபேஸ் ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணோமா அதுல? இல்ல இல்ல. இல்ல கஃபேன்னு ஒரு டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம், எதுவுமே இல்லை. எல்லாமே இது லைக் ஒரு ரெடிமேட் டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா கனெக்ஷன் வந்து எனக்கு ஒன்றுன்னு காட்டும். ஓகே, 2 கனெக்ஷன்ஸ், இட் மீன்ஸ் ரெண்டு வாட்டி கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஓகே, ஏன் 2 காட்டுது? ஒன்று தானே காட்டணும். ஐ திங்க் ஏதோ இஷ்யூ இருக்கு. பட் இங்க வந்து ஒன்று தான் காட்டணும், ஏன்னா நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட தானே கனெக்ட் பண்ணிருக்கோம் இதை. ஓகே. ஸோ இப்போ நான் எது ஸ்டோர் பண்ணாலும் என்னோட டேட்டா வந்து இங்கே தான் போய் இந்த டேட்டா பேஸ்ல தான் போய் ஸ்டோர் ஆகும். இன்கேஸ் நான் இந்த இன்ஸ்டன்ஸ் நான் டெலீட்டே பண்ணாலும் நான் இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு நார்மல் ஆர்டிஎஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு அரோரா எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். சேம் டேட்டா பேஸ்க்குள்ள போயிட்டு கிரியேட் டேட்டா பேஸ் கொடுத்து, ஸோ அரோரா MySQL நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அந்த வாட்டி. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கொடுத்து டேட்டா பேஸ் ஐடென்டிஃபை நேம் வந்து டேட்டா பேஸ் 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ சேம் யூசர் நேம் வந்து அட்மின் வச்சுட்டு பாஸ்வேர்டு வந்து சேம் மகேஷ் 072226 கொடுத்துட்டு அதே மாதிரி பஸ்டபிள் கிளாஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து கேட்கும் எனக்கு வந்து மல்டி ஜோன் வேணுமான்னு சொல்லிட்டு. ஆமா, ஐ நீட் டு கிரியேட் அரோரா ரெப்ளிகா இந்த டிஃபரெண்ட் ஜோன் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் எந்த இன்ஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ண போறது இல்லை. தென் விபிசி வந்து டெமோ விபிசில. ஸோ சேம் நம்ம கடைசியா என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான். டிபி சப்நெட் குரூப், அதே சப்நெட் குரூப் நான் செலக்ட் பண்ணிட்டு செக்யூரிட்டி குரூப்பும் ஜம்ப் சர்வர் கொடுத்துக்கிறேன். இந்த செக்யூரிட்டி குரூப்ல என்ன இன்பவுண்ட் ரூல் கொடுக்கணும்னு சொன்னா MySQL இன்பவுண்ட் ரூல். தென் மானிட்டரிங் தேவை கிடையாது இப்போதைக்கு. அடிஷனல் கன்ஃபிகரேஷன் போயிட்டு டேட்டா பேஸோட நேம் வந்து நான் MyDBன்னு கொடுக்குறேன் பாருங்க, MyDB. தென் என்கிரிப்ஷன் பண்ண தேவையில்லை. இப்போ இதோட பிரைஸ் பாருங்க, எனக்கு அதிகமா இருக்கு பாருங்களேன். $7.78 இருக்கு பாருங்க. சைஸ் நம்ம ஏன்னா இதுல சைஸ்லாம் எதுவுமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு பாருங்க. தென் கிரியேட் டேட்டாபேஸ். இப்போ எனக்கு வந்து 2 டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும். இத பாருங்க, இது வந்து கிளஸ்டர். இந்த கிளஸ்டருக்குள்ள 2 டேட்டாபேஸ், ஒன்னு வந்து ரீடர், இன்னொன்னு வந்து ரைட்டர். ஓகேங்களா? ஓகே சார். இப்போ ரீடர்ல வந்து என்ன ஆகும், வெறும் ரீட் மட்டும் தான், ரீட் ஆபரேஷன் மட்டும் தான் நடக்கும். ரைட்ல வந்து ரீட் ஆபரேஷனும் நடக்கும், ரைட் ஆபரேஷனும் நடக்கும். ஸோ இதுவும் ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும் கிரியேட் ஆகிறதுக்கு. ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் இருங்க. ஸோ வந்துருச்சு பாருங்க, ஒரு ரீடர் இன்ஸ்டன்ஸ், ஒரு ரைட்டர் இன்ஸ்டன்ஸ். இந்த ரோல்ல இருக்கு பாருங்க.
ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். எண்ட் பாயிண்ட் இன்னும் கிரியேட் ஆகல. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் அவைலபிள் வந்துருச்சுன்னா நம்ம டேரக்டா போய் கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க இன்னும் கிரியேட் ஆகல. ஜஸ்ட் ரிஃப்ரெஷ். இது ரெண்டுமே பாருங்க. ஹலோ கேக்குங்களா? கேக்குது சார். இப்போ ரெண்டு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஒன்னு ரீடர் இன்ஸ்டன்ஸ், இன்னொரு ரைட்டர் இன்ஸ்டன்ஸ். ரெண்டும் ஒரே ஜோன்ல இருக்கா பாருங்க. வேற வேற ஜோன். ரீடர் ஒரு இடத்துலயும் ரைட்டர் ஒரு இடத்துலயும். இப்போ ரீடர் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா லைக் ரைட்டர் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ரீடர் வந்து ரைட்டரா மாறிடும். அது வந்து நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இருக்கு ஒன்ஸ் அது அவைலபிள் வரட்டும். ஓகே. Just available. அதோட ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்குது? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் கான்ஃபிகர்னு வந்து பாருங்க. ஓகே சார். அதனால நமக்கு டேட்டாபேஸை போய் கனெக்ட் பண்ணி பார்ப்போமா? நம்மளோட ஈசி டூலயே போயிட்டு இப்போ ஆல்ரெடி இது நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண MySQL RDSல இருக்கு. ஸோ இதுல எக்ஸிட் பண்ணிட்டு ஜஸ்ட் எண்ட் பாயிண்ட் வச்சு தான் நம்ம லாகின் பண்ண போறோம். MySQL ஸ்பேஸ் யூசர் நேம் என்னது அட்மின் தானே கொடுத்தோம் இதுக்குமே. ஆமா சார். admin -h இதோட எண்ட் பாயிண்ட் வந்து பேஸ்ட் பண்ணனும். அதுக்கப்புறம் போர்ட் நம்பர் கேபிட்டல் P 3306 தான் போர்ட் நம்பர். ஸ்மால் p என்டர் பண்ணீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். AGESH071226. சோ எனக்கு வந்து இப்போ எதுல கனெக்ட் ஆயிருக்கு? ரீடர் இன்ஸ்டன்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கா இல்ல ரைட்டர் இன்ஸ்டன்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கா? இது எப்படி சார் இது நம்ம இது வந்து ரீடர் இன்ஸ்டன்ஸ் பண்ணா. ஓகே. ரைட்டர் ரைட்டர் இன்ஸ்டன்ஸ்.
ஸோ அப்போ என்னால வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸை பார்க்க முடியுமா? ஷோ டேட்டா பேசஸ். நம்ம என்ன டேட்டா பேஸ் நேம் கொடுத்தோம் கிரியேட் பண்ணும்போது MyDB தானே கொடுத்தோம். இங்க இருப்பாங்க நேத்து கொடுத்ததா? இல்ல இன்னைக்கு கொடுத்தது. கிரியேட் பண்ணும்போது இனிஷியல் டிபி கொடுத்தோம், MyDB தானே கொடுத்தோம். ஓகே. ஸோ MyDB நீங்க இருக்கு பாருங்க. என்ன பண்ண போறோம்? யூஸ் MyDB கொடுத்துக்க போறேன். ஸோ இப்போ வந்து ஒரு டேபிள் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். டேபிளை கிரியேட் பண்றதுக்கு என்ன கமாண்டு? இதுதான், கிரியேட் ஸ்டூடெண்ட். ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வேல்யூஸை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். வேல்யூஸ்னா அந்த டேபிள் உள்ள இருக்கிற டேட்டாவா சார்? ஓகே. டேபிள் உள்ள ஒரு டேட்டா வந்து கொடுக்கணும். கிரியேட் ஆக மாட்டேங்குது. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஷோ டேட்டா பேசஸ். யூஸ் MyDB. ஸோ டேபிள்ஸ் கொடுத்துனா எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் வந்து கிரியேட் செலக்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஓகே, எம்டியா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒரு வேல்யூ வந்து கொடுக்க போறேன். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட். கரெக்டாக தான் கொடுக்குறேன், ஏன் இன்சர்ட் ஆக மாட்டேங்குது? లేమా అడగలేమా? ఏదైనా డౌట్ వస్తే వాళ్ళు అడుగు, ఫోన్ చేస్తారు అంతే. இதெல்லாமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு புதுசா இருக்கு. சரி, ஒரே நிமிஷம். இது என்ன? ஓகே ஓகே சார். எந்த இதுல ஈஸியா இருந்ததுன்னா அந்த ஸ்டார்டிங்ல அந்த நாள் தான் சார் ஈஸியா இருந்தது. IAM, PPC, EC2, S3, அப்புறம் ஸ்னாப்சாட், வால்யூம், அதெல்லாம் ரொம்ப ஈஸி. இது அப்புறமா இதுவுமே ஈஸியா தான் இருந்தது. டைப் பண்ண உடனே வந்துடும். அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்கேலிங், லோட் பேலன்சர், இது எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் வரதுதான் சார் கொஞ்சம் இதுவா இருக்கிற மாதிரி. நீங்க ட்ரை பண்ணாலே இதுவுமே ஈஸியா தான் இருக்கும். அவங்களுக்குமே சார், எங்க அண்ணா அவங்களுக்குமே வந்து விபிசினா என்னன்னு தெரியல. வர்ச்சுவல் பிரைவேட் நான் சடனா விபிசின்னு சொல்லும் போது எல்லாருமே டிஃபால்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். கம்பெனில கூட இல்ல கம்பெனிலாம் டிஃபால்ட் தான் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. கம்பெனி பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஏன்னா கம்பெனில என்ன ஆகும்னா டிஃபால்ட் விபிசிக்கு வந்து யார் ஃப்ரீ ஆக்சஸ், ஓப்பன் ஆக்சஸ் யாரும் ஆக்சஸ் பண்ணலாம். டிஃபால்ட் விபிசில உள்ள இருக்கிறது அவங்க யூஸ் பண்றாங்க, நம்ம திடீர்னு சொல்லும் போது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னொருத்தர் இருக்காங்கன்னு சொன்னீங்களா? அவங்க என்னாச்சு? யார் சார் இன்னொருத்தர்? உங்க கூட இன்னொருத்தர் அட்டென்ட் பண்றாருன்னு சொன்னீங்கல்ல, அவருக்கு வந்து வேற யாரோ எடுத்துட்டு இருக்காங்களா ஆன்லைன்ல?
ஓ இன்னொருத்தர் எடுக்கிறாங்களாமா? எனக்கே வந்து இன்னைக்கு தான் தெரிஞ்சது மார்னிங். ஓகே ஓகே. முடிக்க போறாரா அவரும்? இல்ல சார், இல்ல அவரும் கொஞ்சம் டிலே தான் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு ஆஃப் செஷன் கூட முடிக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே இருங்க, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் query தான் இது. ஸோ நான் நேம் வந்து என்ன கொடுக்க போறேன்னா அஜித்னு கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணிட்டேன் மகேஷ்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு ரெக்கார்டு தான் ஆட் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ண போறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்தனா எனக்கு 2 ரெக்கார்ட் ஆட் ஆயிருக்கா உள்ள டேபிள்ஸ்ல. ஸோ இப்போ நம்ம எந்த டேட்டாபேஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம், ரைட்டர் இன்ஸ்டன்ஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ ரீடர் இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அதுல லாகின் பண்ணி பார்க்கலாமா? இது வந்து ரைட்டர் இன்ஸ்டன்ஸ். நான் வந்து ரைட்டர் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணேன். கமாண்ட் MySQL -u admin -h then endpoint then port number 3306 then small p வந்து பாஸ்வேர்டுக்கு. இப்போ சேம் பாஸ்வேர்ட் கொடுங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் இங்க இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார். ஷோ டேட்டா பேசஸ் MyDB இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், யூஸ் ன்னு கொடுத்துட்டு ஷோ டேபிள்ஸ்னு கொடுத்தேன். ஆனா நான் டேபிள்ஸ் எனக்கு இங்க அவைலபிளா இருக்குமா இருக்காதா? அவைலபிள் சார். ஸ்டூடண்ட் பாருங்க. பட் நான் டேபிள் இந்த ஸ்டூடண்ட் டேபிள்ல எந்த டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ணேன், ரைட்டர்ல கிரியேட் பண்ணேன். ஓகே கரெக்ட்டுங்களா? ஆமாவா இல்லையா? சார். சோ இங்க இருக்கு பாருங்க. சோ இந்த ரெக்கார்ட்லாம் இருக்குல்ல, மகேஷ் தென் அஜித்னு சொல்லிட்டு சார். இந்த ரெக்கார்ட்லாம் நான் வந்து ரைட்டர் டிபில தான் ரைட் பண்ணேன். பட் இப்போ நம்ம இருக்கிறது வந்து ரீடர் டிபி. ஸோ இப்போ நான் சேம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து நான் ரைட்டர் டிபில என்ன ரைட் பண்ணணும் அது வந்து இங்க விசிபிளா இருக்கும். பட் நான் வந்து ஒரு நான் ஒரு நியூ டேட்டா வந்து ரைட் பண்ண ட்ரை பண்ணா எனக்கு சாரி சார் கேட்கல. நான் வந்து ஒரு நியூ டேட்டாவை இன்சர்ட் பண்ண போறேன். ஓகே சார். இப்போ ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்க போறேன். இல்ல காலைல வந்து கொடுத்துறேன். இப்போ உங்களுக்கு அர்ஜென்ட் இருந்தா இப்போ வந்து சார் சொன்னாங்க விஜய்னு கொடுத்து நான் என்டர் பண்ணனா எனக்கு வந்து இன்னொரு வேல்யூ ஆட் ஆகுமா ஆட் ஆகாது? இப்போ ஒன்னு ஆதார் கார்டுக்கு போடு, அது காமிச்சு போங்க சார். நீங்க தான் மேடம் அந்த கார்டு வந்து சரி ஆட் ஆகும் சார். இல்ல இது பாருங்க, எனக்கு எரர் வந்துருச்சு. எரர் வரல, நான் எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. என்னன்னு வந்திருக்கு பாருங்க. ஓகே ஓகே. ரீட் ஒன்லி மட்டும் காமிக்கும். ரன்னிங் இன் ரீட் ஒன்லி மோட். ரீட் ஒன்லி மோட் என்ன இதுல இருக்கும், ரீடர் இன்ஸ்டன்ஸ்ல இருக்கும் இப்போதைக்கு. இப்போ என்ன பண்ண போறேன், இங்க எக்ஸிட் ஆக போறேன். எக்ஸிட்னு கொடுத்து எனக்கு எக்ஸிட் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ரைட் ஒன்லி ரைட்டர் இன்ஸ்டன்ஸ்ல போக போறேன். MySQL then -u admin -h then RDS வந்து ரைட்டர் இன்ஸ்டன்ஸ் தானே, இதை செலக்ட் பண்ணிட்டு எண்ட் பாயிண்ட காப்பி பண்ணிட்டு தென் பேஸ்ட் பண்ணிட்டு -P போர்ட் நம்பர் வந்து 3306 ஸ்மால் p என்டர் பண்ணனா எனக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். 071226 கொடுத்தனா எனக்கு மறுபடியும் இப்போ எந்த இன்ஸ்டன்ஸ்ல எந்த டிபில லாகினா இருக்கு, ரைட்டர் டிபில லாகினா இருக்கு. ஸோ யூஸ் MyDB கொடுத்து இப்போ நான் வந்து ஒரு கமாண்ட் வந்து கொடுக்க போறேன்.
இப்போ இங்க நான் விஜய்னு ஒரு 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 டேட்டா வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணா எனக்கு ஆட் ஆகுமா ஆகாதா? இப்போ நான் என்டர் கொடுக்குறேன், எனக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், விஜய் ஆட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ரைட்டர் டிபில தான் ரைட் பண்ண முடியும், அதனால ரீடர் டிபில வந்து ரைட் பண்ண முடியாது. ஸோ ரீடர் இன்ஸ்டன்ஸ் வந்து எதுக்குன்னா வெறும் ரீட் பண்றதுக்கு மட்டும்தான். பட் ரைட்டர் இன்ஸ்டன்ஸ்ல என்னெல்லாம் ரைட் ஆகுதோ சரிங்களா, ஸோ இது வந்து ரைட்டர் இன்ஸ்டன்ஸ். ஸோ எனக்கு வந்து ரைட்டர் இன்ஸ்டன்ஸ்ல எப்பெல்லாம் ஒரு டேட்டா ரைட் ஆகுதோ அது ஆட்டோமேட்டிக்கா ரீடர் இன்ஸ்டன்ஸ் வந்து ரெப்ளிகேட் ஆகும். ஸோ இதான் வந்து அரோரான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சா அது? நீங்க ரைட் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் நான், இந்த ரைட்டர் இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல இதை ஸ்டாப் பண்ண போறேன். ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு ஃபெயில் ஓவர் கொடுத்தா ஸ்டாப் ஆகும். ஃபெயில் ஓவர் கொடுக்க என்ன ஆகுது மட்டும் பாருங்க. ஃபெயில் ஓவர் ஓகே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து ரைட்டர் இன்ஸ்டன்ஸ். ஆக்சுவலாக போய் ஃபெயில் ஓவர் கொடுத்து ஓகே ஆல்ரெடி ஃபெயில் ஓவர் ஆகிட்டு இருக்கு. என்ன ஆகும்னா இந்த ரைட்டர் வந்து ரீடரா மாறிடும், இந்த ரீடர் ரைட்டரா மாறிடும் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா. இப்போ மாறிச்சா? ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ரைட்டர் இன்ஸ்டன்ஸ் இருந்துச்சு, இப்போ எதுல இருக்கேன்? ரைட்டர்ல தானே இருக்கேன். இப்போ நான் ஒரு டேட்டா வந்து ரைட் பண்ண ட்ரை பண்ணா எனக்கு வந்து ரைட் ஆகும். நான் விஜய்னு சொல்லிட்டு விஜய்க்கு பதிலா என்ன கொடுக்க போறேன்னா தனுஷன் கொடுக்குறேன். இப்போ நான் ரைட்டர் இன்ஸ்டன்ஸ்ல தான் இருக்கேன். ஓகே ரீடர் இன்ஸ்டன்ஸ்ல தான் இருக்கேன். எனக்கு வந்து இப்போ பாருங்க ஓகே கனெக்ஷன் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் கனெக்ட் பண்ணணும், ஏன்னா இப்பதான் மாறி இருக்கு ஆக்சுவலா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் ரீடரா இருந்துச்சு, இது ரைட்டரா இருந்துச்சு. இப்போ நான் இதுக்குள்ள போயிட்டு இதோட எண்ட் பாயிண்ட காப்பி பண்ணிட்டு MySQL இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும், நீங்க ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு கிளியர் ஆகும். -u admin then -h எண்ட் பாயிண்ட் capital P 3306 small p. Use MyDB. So நான் இப்போ இங்க ஒரு டேட்டாவை ரைட் பண்ணனா எனக்கு வந்து ரைட் ஆகும். ரைட் ஆயிடுச்சா? Before that it was the reader instance, அதனால நம்மளால ரைட் பண்ண முடியல. Select star from student. எனக்கு பாருங்க நாலாவது டேட்டா வந்து லாகின் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து அரோராக்கும் இந்த நார்மல் ஆர்டிஎஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ். நார்மல் ஆர்டிஎஸ் வந்து ஒரு இடத்துல தான் ஸ்டோர் ஆகும், பட் அரோரா வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டேட்டா வந்து ரெப்ளிகேட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த ரைட்டர் இன்ஸ்டன்ஸ் போய் நான் மறுபடியும் ஃபெயில் ஓவர் கொடுத்தேன்னா ஃபெயில் ஓவர் கொடுத்தேன்னா எனக்கு இப்போ இந்த ரைட்டர் வந்து ரீடரா மாறிடும், ஃபர்ஸ்ட் இருந்த ரீடர் வந்து ரைட்டரா மாறிடும்.